மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போடுவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி 24/2/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 23ஆம் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 940 வச்சுருக்கீங்க. ஓகே, 940க்கு நம்ம என்ன வென்னிங் கொடுத்தோன்னு நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 5/4லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி கொடுத்தோம். இன்றைக்கி அந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 940. ஓகே, 23ஆம் ரிசல்ட் 940க்கு நம்ம 5/4லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4ஆம் நம்பர் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. அடுத்த மாதிரி 02லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி சொல்லியிருந்தோம். இதில் வந்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 0 நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு மக்களே. ஓகேவா, ஏபிபிசிஎஸ்சிக்கு நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பிசியில் இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஏபிபிசி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம வந்து பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு நம்மளே. ஓகே மக்களே, வந்து 24ஆம் ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக்கப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4-5 நாள் ஒரு சூப்பரான நியூஸ். நேற்று தான் 268 தான் நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி 23 கொடுத்தோம், வின்னிங் கொடுத்தோம். இன்றைக்கி பிசி ஏசி கொடுத்தோம், இன்றைக்கி வந்து பிசி கொடுத்துருக்கோம். ஆனால் 9 நம்ம வந்து கணக்கில் வரல, இல்லை ஏசி வின்னிங் கொடுத்துருக்கலாம். ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளா அன்டியர் நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 98 88 49 44 47 இந்த நம்பர் நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே கேரளா டியர் 2 ஷோக்கு வந்து புக்கிங் எடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கான ஒரு கசிங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 days ரிசல்ட் வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 815 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்த்தலாம். ஓகேவா, நம்ம வந்து 815 போடுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து 2 times போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்மா நம்பர் 593 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 8 அப்படி 0ன்னு கிடச்சிருக்கு. 8 அப்படி 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 815 வச்சு எடுக்க நமக்கு 8 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 689. இந்த 689 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா வந்து 689 ரூட் ஆப்ஷன் 593 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய 2 நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படி 3ன்னு கிடச்சிருக்கு. 0 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 689 வச்சு நமக்கு 03ன்னு கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 293. இந்த 293 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தலாம். நம்ம வந்து 293 ரூட் ஆப்ஷன் 593 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படி 7ன்னு கிடச்சிருக்கு. 8 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 293 வச்சு எடுக்கல நமக்கு 8 7ன்னு கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 268. இந்த 268 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 268 ரூட் ஆப்ஷன் 593 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படி 0ன்னு கிடச்சிருக்கு. 5 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, வந்து 268 வச்சுட்டு நமக்கு 5 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து 0 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 940. இந்த 940 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 940 ரூட் ஆப்ஷன் 593 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6 அப்படி 4ன்னு கிடச்சிருக்கு. 6 அப்படி 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 940 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 6 அப்படி 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் எடுத்தோம். 815 வச்சு எடுக்கல நமக்கு வந்து 8ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. 680 வச்சு 3ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து நமக்கு 8, அடுத்து நமக்கு வந்து 0 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. ஓகேவா, ஒன் டே மட்டும் நமக்கு வந்து பி போர்டில் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஒன் டே மட்டும் பி போர்டு பாஸ் ஆகிருக்கு. நாளை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பி போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ஏ போர்டுக்கு வந்தால் நம்ம எடுத்துங்க. என்ன காரணம்னா நம்ம வந்து பி போர்டு சி போர்டுக்கு தான் வருவோம். ஆனால் அடிப்பேன் ஏ போர்டுக்கு தான் அடிப்பேங்க. அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஓகேவா,
ஓகே மகளே, அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10 நாள் பாஸ் ஆகும். மேக்ஸிமம் இந்த மெத்தட் போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு 5 டேஸ் மெத்தட் தான் நம்ம வந்து எடுக்கணும். அப்போ தான் அது வந்து கேமுக்குள்ளே வரும். ஓகேவா, வந்து எனக்கு வந்து இன்றைக்கி 6 நாள் மட்டும் ஓரளவுக்கு நல்ல நம்பராக கிடச்சிருக்கு. இந்த நம்பரில் ஒரு நம்பர் வர மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஓகே நம்ம வந்து 815 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா, இப்போ 815 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா 136 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 1 8ன்னு கிடச்சிருக்கு. 1 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம வந்து 815 வச்சு எடுக்க நமக்கு 1 8ன்னு கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 689. இந்த 689 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துடலாம். 689 ரூட் ஆப்ஷன் 136 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9 அப்படி 0ன்னு கிடச்சிருக்கு. 9 அப்படி 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம வந்து 689 வச்சு நமக்கு 9 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 293. இந்த 293 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பாதி நம்ம 293 ரூட் ஆப்ஷன் 136 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படி 8ன்னு கிடச்சிருக்கு. 5 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 293 வச்சு நமக்கு 5 8ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 268. இந்த 268 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். அது வந்து 268 ரூட் ஆப்ஷன் 136 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர் பார்த்தீங்கன்னா 2 அப்படி 0ன்னு கிடச்சிருக்கு. 2 அப்படி 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம வந்து 268 வச்சு நமக்கு 2 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 940. இந்த 940 வச்சு நம்ம என்ன வந்து பார்த்துடலாம். நம்ம வந்து 940 ரூட் ஆப்ஷன் 136 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அப்படி 5ன்னு கிடச்சிருக்கு. 0 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 940 வச்சு நமக்கு வந்து 0 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நமது சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் பாஸ் ஆகிருக்கு தொடர்ந்து. அதனால் நான் வந்து எந்த போர்டுன்னு பார்த்தீங்கன்னா கரண்டியாக சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சு 0 வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏ போர்டுக்கு வரலாம். ஓகேவா, அப்படி இல்லாட்டி ஒரு ஏ போர்டுக்கு ஒரு 2ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் ஏ போர்டுக்கு இந்த நம்பர் எதாவது வந்துச்சுன்னா எடுத்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டில் நமக்கு இப்படி தான் கிடைக்கிது. ஓகே, கால் கட்டம் பார்த்து நமக்கு வந்து 0 5. ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா, வந்து இன்றைக்கான ஆல் போர்டுக்கு நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 6 அப்படி 4லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி எடுத்துருக்கோம். அடுத்தபடி நம்ம வந்து 5 அப்படி 0லேருந்து ஒரு நம்பர் எடுத்துருக்கோம். அடுத்து சப்போர்ட்டுக்கு ஒரு 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார்ட்டில் வருது, நம்ம கால்குலேஷன் நம்ம வந்து கிடைக்கல. சார்ட்னு வரதுனால நான் சைடில் எழுதியிருக்கேன். மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த 4 நம்பர்லேருந்து ஒரு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி விளையாடுங்க. அவ்வளோ வின்னிங்ஸ் எடுக்க வாய்ப்பாக இருக்கும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 வந்து 60 06 65 56 40 04 45 54 கொடுத்துருக்கோம். மீண்டும் 40 04 எங்கடா கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்க வேண்டாம். இதில் கணக்கில் வர நம்பர் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, கணிப்பில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்மளே. ஓகே, நம்ம வந்து 2 வச்சு நம்ம கொடுக்கல. ஓகேவா, 2ஆம் நம்பர் சார்ட்டில் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குனால உங்கள் கணிப்பில் 2 வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா, நம்மள இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாமே. எனக்கு ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 940 மக்களே. 940க்கு இன்றைக்கி வந்து பெஸ்ட்டு கமெண்ட் வந்து இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ஃபுல் வினிங்கே கொடுத்துருக்கீங்க. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 940க்கு பார்த்தீங்கன்னா தர்சன் பொல்லாதவன் ஒரு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் தான் கொடுத்துருக்கப்பல 940 905ன்னு கொடுத்துருக்கப்பல நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த 940 வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஒரு ஃபுல் வினிங்கே கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கழிச்சு எனக்கு ஒரு ஃபுல் வினிங்கே சூப்பராக வந்து கொடுத்துருக்கப்பல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சகாதேவன் அவர் பார்த்தீங்கன்னா 140ன்னு கொடுத்துருக்காப்புல. ஆனால் சூப்பராக ஒரு பிசி நம்மள பிசி பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஒரு சூப்பராக வந்து வச்சுருந்தா ஒரு பிசி ஒரு அருமையான நேஷன் கிடச்சிருக்கான். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா முருகன் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பி போர்டுக்கு 9ன்னு கொடுத்துருக்காப்புல. ஆனால் நம்பர் சூப்பராக எடுத்துருக்காப்புல. ஆனால் வந்து இது ஏ போர்டுக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கணிப்பு. அதுக்கு இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காப்புல பி போர்டுக்கு 0 கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 9 எடுத்துருக்காப்புல, பி போர்டு 0 எடுத்துருக்காப்புல. ஆனால் 2 நம்பருமே வந்துருச்சு. ஏ போர்டுக்கு 9 வந்திருக்கு, சி போர்டுக்கு 0 வந்திருக்கு.
ஓகேவா. நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பி போர்டுக்கு தான் அந்த நம்பர் வருதுன்னு நம்ம உறுதியாக இருப்போம். ஆனால் வந்து அந்த போர்டில் அடிக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டு கிடைப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆல் போர்டு ட்ரை பண்ணுறது நல்லதுன்னு தான் சொல்லுவேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பி போர்டில் வரும்னு நினைப்போம். ஆனால் சி போர்டு அடிப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி விளையாண்டுக்க முடிஞ்ச அளவுக்கு. அடுத்தபடி கார்த்திகேயன் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 9-4 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 4ஆம் நம்பர் ஒரு சூப்பரான கணிப்பு கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக அருள் அவர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் கொடுத்துருப்பார். ரொம்ப நாளாக கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் பி போர்டு 4, ஏ போர்டு 0 940க்கு எனக்கு பி போர்டு 4 சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் சி போர்டு மேலே கொடுத்துருப்பில. ஆனால் ஏ போர்டில் 0 கொடுத்துருப்பில. ஆனால் சூப்பராக ஒரு கணிப்பு தான் எடுத்துருப்பில. ஆனால் 0 வந்து ஏ போர்டில் கொடுத்துருப்பில. அடுத்தபடி அசோக் குமார் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 4-9 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிஸ் கொடுத்துருக்காப்புல. அசோக் குமார் சூப்பராக வினிஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து ராதாகிருஷ்ணன் அவர் தான் 0 எடுத்துட்டாப்புல சிங்கிள் ஷாட்டு. அவரும் பி போர்டு எதிர்பார்த்துருக்காப்புல. ஆனால் வந்து சி போர்டுக்கு வந்திருக்கு. அடுத்து பெருமாள் அவர் 0 வச்சு ப்ளே பண்ணியிருக்காப்புல. ஆனால் அன்றைக்கி 6ஆம் நம்பர் வரல. நாளைக்கு 6ஆம் நம்பர் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பாலமுருகன் அவர் பார்த்திங்கன்னா 4 முழுக்க சிங்கிள் ஷாட்டில் வந்து 0 எடுத்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏவிபிசி கொஞ்சம் திருடுதலில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக அப்துல் ரஹ்மான் அவர் பார்த்திங்கன்னா 0 வந்து அன்லிமிட்டட் அப்படின்னு போட்டிருக்காப்புல. அன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு. அப்துல் ரஹ்மான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 0 வந்து சூப்பராக ஒரு கணிப்பு எடுத்துருக்காப்புல. அகீம் அவர் பார்த்திங்கன்னா 0-7-1 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 0 நம்பர் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பாபு அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 4-3 கொடுத்துருக்காப்புல. நம்மளே இதில் வந்து 4ஆம் நம்பர் வந்து ஒரு சூப்பரான விஷயம் வந்து கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 4ஆம் நம்பர் டார்கெட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் வந்து ஏவிபிசி தான் எல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறீங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் போர்டு எடுத்துடுறீங்க. ஆனால் ஏவிபிசி மிஸ் பண்ணிடுறீங்க. அடுத்து விஜயகுமார் அவர் பார்த்திங்கன்னா 0-4 கொடுத்துருக்காப்புல. திருப்பி இப்போ வந்துருச்சு. அடுத்து வெங்கடேஷ் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 9-4 கொடுத்துருக்காப்புல. 4ஆம் நம்பர் வந்து சூப்பராக வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக விஎன் மேட் அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 0-940க்கு 0-4 கொடுத்துருக்காப்புல. ஆனால் இவரும் திருப்பி கொடுக்கல. இதெல்லாம் ஏ போர்டுக்கு தான் நம்ம 0 எதிர்பார்த்து சொன்ன மாதிரி ஏ போர்டுக்கு தான் வர மாதிரி எல்லாமே கணக்கில் அப்படி தான் வருது. ஆனால் அடிக்கும்போது சி போர்டுக்கு மாறிடுது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி வரணும்னா தான் நீங்கள் எடுக்க முடியும். நம்மளே குமரேசன் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 4-6 கொடுத்துருக்காப்புல. அதில் 4ஆம் நம்பர் சூப்பராக வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. நம்மளே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம சேனலில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் மட்டும் தான் மெயினாக கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். புதுசாக வரும்போது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளே ஓகேவா. வந்து கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க. இது ஒரு கசிக்காக மட்டும் பாருங்கள். ஓகேவா. மீண்டும் வழக்கான ஒரு கணிப்பு வீடியோவில் சந்திக்கலாம்.